ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஊரும் ஊர் மக்களும் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. இப்போ விநாயகர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தத்துவம் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக உங்கள் சேனலில் உங்கள் விநாயகர் சதுர்த்தி இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எதனால் இது சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பக்தி யுகமே கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு தான் முதல் பதிவு நம்ம போட்டோம். ஸோ இப்போ இது 2ஆம் ஆண்டை வந்து அடிக்கெடுத்து வைக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள். நீங்கள் சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக பக்தி இல்லாமல் ஞானம் இல்லை, ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லை. இந்த தத்துவம். அப்போ ஞான மூர்த்தியாக முழுமுதற் கடவுளாக இருப்பவர் விநாயகர். நாயகன் அப்படின்னா நம்ம வந்து கதாநாயகன்னு சொல்கிறோம், அல்லது ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆளுன்னு சொல்கிறோம். விநாயகன் அப்படிங்கும்போது பெரிய அடைமொழி, இருக்கிறதுல எல்லாம் தலைவன் அர்த்தம். அதே மாதிரி தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னா இந்த உலக பிரபஞ்ச தோற்றமும் சரி, அதனுடைய இயக்கமும் சரி, அந்த இயக்கத்துக்கு பிறகு அது வந்து ஒடுங்கிறதும் சரி. அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லுவாங்க. உற்பத்தி, வாழ்வு, அதுக்கப்புறம் லயமாகுதல், பிரளயம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம், ஒரு அப்படியே லயமாகுது. காக்கல், காத்தல், அழித்தல், இந்த மூணுக்குமே இந்த ஓம் என்கின்ற பிரணவ ரூபமாக இருப்பவரே விநாயகர். இந்த ஓமனுடைய தத்துவம் என்ன? அகாரம், உகாரம், மகாரம். அகாரம் என்பது உற்பத்தி, உகாரம் என்பது செயல்படுதல், மகாரம் என்பது மறைந்தல், லயமாகுதல். அப்போ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் நம்ம முழுமுதற் கடவுள். அதனால் நிறைய மந்திரங்களில் பார்த்திங்கன்னா இந்த விநாயகரை பற்றி சொல்லும் பொழுது எல்லா கடவுளுக்கும் அவராகவே பிரதிநிதியாகவே மாறிவிடுகிறார். அதாவது கணபத்யா அதர்வ சீர்ஷம்னு ஒரு பாராயணம் இருக்குது வேதத்தில். அது என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது உண்டாக்குபவரும் அவரே, காப்பவரும் அவரே, அழிப்பவரும் அவரே அப்படின்னு சொல்லுது. அதனால் அவர் தான் பிரம்மா. இப்போ ஒரு பிரம்மாவே விநாயகரை பூஜை பண்ணி தான் உலகத்தை படைக்கிறார். சிவனே விநாயகரை பூஜை பண்ணி தான் ஏதாவது சம்ஹாரம் பண்ணணுன்னா பண்ணுறாரு. அதே மாதிரி தான் தேவிகளும். இப்போ மகிஷாசுரனை மர்தனம் பண்ணணும்னு அந்த தேவியும் வந்து விநாயகரை உபாசிக்கிறாங்க. முருகனும் அப்படித்தான் விநாயகரை உபாசித்து தான் பண்ணுறாங்க. சூரியனும் விநாயகரை உபாசித்து தான் நவகிரகங்களை ஆளுகிறாங்க. அப்படிப்பட்ட பெருமை கொண்ட விநாயகர் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துக்கணும். இப்போ வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. எல்லா காரியங்களிலும் விக்னம் அப்படின்னு சொன்னால் தடைகள், தடைகளை நீக்குபவர். சர்வதா அப்படின்னா எப்போதுமே. அப்போ பாருங்கள், எல்லா டைம்லேயும் எல்லா காரியங்களிலையும் நீங்கள் இது பண்ணலாம். இப்போ ஒரு சிவனுக்கோ பிரம்மாவுக்கோ மகாவிஷ்ணுக்கோ ஒரு குறிப்பிட்ட டைமை நம்ம ஒதுக்குவோம். இவருக்கு அப்படி இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் எழுதணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிள்ளையாரி சொல்லி போட்டால் அவர் எழுத வச்சிருவார். அதுதான் தொடக்கம். அப்போ ஒரு செயலின் தொடக்கத்தில் தடையில்லாமல் அந்த செயலை செய்வதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடியவர், நடத்தி கொடுக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அப்படிப்பட்ட விநாயகரை வந்து நம்ம வழிபடும் பொழுது செல்வமும் சேரும், ஞானமும் சேரும். ஞானமும் ஒரு செல்வம்தான். அதனால் சித்தி புத்தின்னு சொல்லுவாங்க. சித்தி புத்தி சமேத விநாயக பெருமான்னு சொல்லுவோம். அந்த சித்திங்கிறது என்னென்னா நம்ம இஷ்டப்படுறது கிடைக்கிறது, அதுதான் சித்தி. புத்தின்னு என்னென்னா ஞானம். இந்த ரெண்டும் இருந்தால் உலகத்தில் வந்து இன்பமடைதல் நடக்கும். இதுக்கு பேர் சச்சிதானந்தம்னு பேர். சத்து, சித்து, ஆனந்தம், இதுதான் சச்சிதானந்தம். இந்த சத்துன்றது வந்து இயற்கையாக உள்ள ஒரு இறை அருள். சித்துங்கிறது அதை வந்து நாம் வசப்படுத்துறது, அதனால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம்தான் சச்சிதானந்தம். அப்படிப்பட்ட சத்து சித்த ஆனந்தமாக விளங்கக்கூடிய ஒரு விநாயக பெருமான். இப்போ நம்ம அருணகிரிநாதராகட்டும், திருமூலராகட்டும், எந்த ஒரு ஞானிகளுமே தங்களுடைய படைப்புகளை சொல்லும்போது விநாயகர் காப்புவோ வணக்கமோ இல்லாமல் எழுத மாட்டாங்க. அப்படிப்பட்ட அதனால தான் நம்ம திருமூலர் 5 கரத்தனை ஆனை முகத்தனை
இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமேன்னு தொடங்குறார். அப்ப இந்தின் இளம்பிறை அப்படின்னா சந்திரனுடைய 3ஆம் பிறை மாதிரி அந்த தந்தம் இருக்குதாமா. பல்லு, எயிறுன்னா பல்லு. இந்தின் இளம்பிறை போடும் எயிற்றனை அப்படின்னு வர்ணிக்கிறார் விநாயகரை. அதனால இந்த பலவிதமான வர்ணங்கள், பலவிதமான ஒரு சித்திர வேலைப்பாடுகள், கலை நயங்கள் எல்லாம் விநாயகருக்கு தான் செய்வோம். கிரீடமாகட்டும், ஒரு பால விநாயகராகட்டும், நர்த்தன விநாயகராகட்டும், ஊஞ்சலாடுற விநாயகராகட்டும், எந்த பேர் வச்சு வேணாலும் நம்ம அந்த கலைநயத்தோட பலவிதமான விநாயகர்களை வழிபடக்கூடிய ஒரு அமைப்பில் தான் விநாயகர் நமக்கு செயல்புரிகிறாரு. அதனால் விக்னங்களை போக்குபவர்கள் அப்படிங்கிற விதத்தில் அவருடைய வழிபாடு இல்லாமல் நமக்கு எந்த செயலும் வெற்றி தராதுங்கிறத வச்சு இந்த விநாயகர் சதுர்த்தி அவருடைய அவதார தினம், அதாவது திதியை வச்சு நம்ம வழிபடுறோம். ஆவணி மாதத்தில் வளர்விரை சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபடுறோம். இதன் வழிபடுவதன் மூலம் தொடர்ந்து நம்ம டெய்லியுமே அன்றாடம் விநாயகர் வழிபாடுகள் செய்வதன் மூலம் நமக்கு ஞானமும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும், நீண்ட ஆயுளும் கிடைக்கும். ஜோதிடத்தில் நம்ம முதன்முறை கடவுளாக பார்க்கக்கூடிய விநாயகரை தான். ஸோ விநாயகரோட காரகத்துவம் எடுக்கும்போது நம்ம கேது பகவானை சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. யோக மார்க்கம்தான் நமக்கு ஆன்மீகம். இப்போ நம்ம பாமர மக்கள் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிடுறது அதுதான் ஆன்மீகத்துவம் அப்படிங்கிறது முழுமைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது குறியீடுகள். இப்போ நம்ம நாயன்மார்கள் சொன்னாங்க இல்லையா, குறிகளும் அடையாளமும் கோயிலும் அவர் நின்றதோர் நெறிகளும் அறிய 1000 ஆரணம் ஓதினும் பொறியிலீர் என்கொளீர்னு சொல்கிறாங்க. அதாவது தெரிஞ்சிக்க முடியாது, இதெல்லாம் குறியீடுகள் தான். இப்போ கோயில்னா ஆன்மீகத்துக்கு ஒரு குறியீடு. இப்போ நம்ம திருமணிடுறதோ அல்லது விபூதி பூசிக்கிறதோ ஒரு குங்குமம் வைக்கிறதோ குறியீடு. ஆனால் ஆன்மீகம் எங்கே இருக்குது அப்படின்னா யோகத்தில் இருக்குது. அந்த யோகம் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய சரீரத்தில், உடம்புல இருக்குது. இந்த சரீரம் வெளியில் பார்க்குற சரீரம் சூட்சும அதாவது ஸ்தூல சரீரம்னு பேர். வெளிப்படையாக கண்ணுக்கு தெரிகிறது ஸ்தூல சரீரம். உள்ளுக்குள்ளே இருக்கிற சூட்சும சரீரத்தில் நமக்கு 6 ஆதார சக்கரங்கள் இருக்குது. அதில் இருக்கிற முதல் ஆதாரம் முழுமுதற் பொருளாக விநாயகனுடைய வீடான மூலாதாரம். அப்போ அந்த இடத்த தான் இந்த யோகாவில் நம்ம டச் பண்ணுறோம் ஆன்மீகத்தில். அதனால தான் முழுமுதற் கடவுள்னு சொல்கிறோம். இப்போ குண்டலினி சக்தி என்பது ராகு கேது தான், வேற ஒன்றும் இல்லை. கேதுலேருந்து தொடங்கிறது தான் குண்டலினி சக்தி. இப்போ மூலம் அப்படின்ற நட்சத்திரம் தான் மூலாதாரம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், அதுவும் பாருங்க குருவனுடைய வீடு காலச்சக்கரத்து. அதே 5ஆம் இடத்துல அஸ்வினி இருக்கு மேஷத்துல, அதுக்கு 5ஆம் இடத்துல மகம் இருக்கு. இந்த அஸ்வினி என்பது தலை. அப்ப தலையில தான் நம்ம விநாயகரை எந்த ஒரு இறைத்தன்மையும் உணரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. உச்சியில தானே நம்ம ஞான ஒளி போடுறோம். எல்லா தெய்வங்களையும் வட்டம் ஒளி வட்டத்தான் இங்கே தான் போடுறோம். அந்த தலை. அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் எடுத்துக்கோங்க, ஹிருதயம். இப்படி தானே கும்பிடுறோம் ஹிருதயம். அங்கே ரத்த அணுக்களை சொல்லக்கூடிய இடம். இப்போ அந்த மக நட்சத்திரத்துக்கு பாருங்க பித்திரு தேவதைகள், அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பாருங்க சரஸ்வதி தேவதை, ஞானத்தினுடைய தேவதை. அதே மாதிரி இங்கே மூலம் நட்சத்திரத்துக்கு இதுக்கு நிருதி தேவதைன்னு பேர். ஆனால் இதில் மூலாதார சக்கரத்துங்கிறது பிருதிவி தத்துவத்தை கொண்டது. பிருதிவின்னா வேற ஒன்றும் இல்லை, பூமி. அந்த இடம்தான் மூலாதாரத்தில் இருந்து பஞ்சபூதங்களால் ஆனது இந்த சரீரம். அதில் மூலாதாரம் பிருதிவி தத்துவம், பூமி தத்துவம். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் மணிபூரகம், அதுக்கப்புறம் அநாகதம், அதுக்கப்புறம் விசுத்தி, ஆக்ஞேயம், சகசிரார பத்மம். இப்படி 6 சக்கரங்களை கொண்டு போகும்போது இந்த மூலாதாரம் என்கின்ற அந்த மூல நட்சத்திரத்தின் குறியீடாகத்தான் நம்ம விநாயகரை குறிப்பிடுறோம். அங்கே தான் மூலாதாரத்திலிருந்து தான் குண்டலினி சக்தி கிளம்புகிறது. இது சகசிரார பத்மத்தில் ஐக்கியமாகிறது தான் பிறவி பயன் தீர்க்கிறது, மோட்சம் அடைகிறதுன்னு அர்த்தம். அந்த ஞான மார்க்கம்தான் உண்மையான ஆன்மீகம். இப்போ கோயிலில் போய் வழிபடுறோம்னா எதுக்கு வழிபடுறோம் அப்படின்னா 3 உடம்பு நம்மளுக்கு இருக்குங்கிறதுக்காகத்தான் 3 சுற்று சுற்றுறோம். இந்த மேலே பார்க்குற உடம்பு ஸ்தூல உடம்பு, அதுக்குள்ள சூட்சும சரீரம்னு இருக்குது இந்த சக்கரங்கள்.
அதுக்கும் உள்ள இருக்கிறது தான் ஆத்மா. அதுக்கு பேர் காரண சரீரம். இந்த 3 சரீரத்துக்காக தான் 3 தடவை தீபாரணை காட்டுறோம், 3 தடவை சுத்துறோம். இந்த கொடிக்கம்பம் வந்து இருக்கு இல்லையா கோயில்ல, அந்த கொடிக்கம்பம் தான் நம்மளுடைய முதுகு தண்டுவடம். அந்த முதுகு தண்டுவடத்துக்கு முன்னால நின்று தான் நம்ம காம குரோத ஆசைகளை எல்லாம் பலியிட்டு விட்டு உள்ள போறோம். அதனால தான் அந்த அந்த ஆன்மீகத்தை கோவில் வடிவத்தில் வச்சு நம்மளை வழிபட சொன்னாங்க. ஆனால் யோக மார்க்கத்தில் நம்ம மூலாதாரத்திலிருந்து தியானம் பண்ணி பண்ணி குண்டலினி சக்தி எழுக்கும்போது முதல்ல லம் அப்படிங்கிற பிருதிவி பீஜம்தான் விநாயகருக்கு. விநாயகரை உருவகப்படுத்தி அந்த மூலாதாரத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இந்த நம்மளுடைய அடிப்பாகம் இருக்கு இல்லையா, மோஷன் போகிற இடத்துக்கு ஒரு 2 அங்குலம் கீழே ஒரு 4 இதழ் தாமரையாக திருமூலர் வர்ணிக்கிறாரு. நம்ம பதஞ்சலி யோக சூத்ராவிலும் இருக்கு. 4 இதழ் தாமரை 4 வேதங்களை குறிக்குது. இந்த 4 இதழ் தாமரைக்குள்ள ஒரு ஜோதியில் நம்ம விநாயகரை நினச்சி நம்ம அப்படியே லயிச்சோம்னா போதும். அதுதான் குண்டலினி எழும்புகிற இடம். ஞானகாரகன் நம்மளை வழி நடத்துகிற இடம். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் இருக்குது, அது சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் மணிபூரகம் இருக்குது, அது பூர நட்சத்திரம். அதுக்கப்புறம் அநாகதம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம். அதுக்கப்புறம் விசுத்தி இருக்குது, அஸ்வினி நட்சத்திரம். அதுக்கப்புறம் ஆக்ஞேயம் சதய நட்சத்திரத்துக்கு வரும்போது சகசிரார பத்மம், அந்த 100 இதழ் தாமரை 1000 இதழ் தாமரை ஆயிரும். ஸோ இப்படி நட்சத்திரங்களுக்குள்ளேயே ஜோதிடம் இருக்கிறதுனால தான் இந்த குண்டலினி சக்தியை அங்கே எழுப்புறோம். இப்போ கேது என்பவர் ஞானகாரகனா, அதனால விநாயகருக்கு நம்ம கேதுவை கும்பிடுறோம். ஆனால் புதனும் அதுக்கு ஒரு அறிகுறி. ஜோதிடத்தில் வந்து புத்திங்கிறது புதன் தானே, அறிவை கொடுக்குறாரு இல்லையா? அப்போ அந்த புதனுடைய வடிவமாகவும் நமக்கு விநாயகர் அருளுகிறார். அப்போ இந்த விநாயகரை வழிபட புதன் போன்ற கலைகள் வந்து நமக்கு பெருகும், கேது போன்ற வாழ்வியல் ஞானமும் பெருகும். அப்போ இந்த புதன் கேதுவனுடைய பிரதிநிதியாக இந்த விநாயகர் இருக்கிறார். ஐயா அதே மாதிரி ஔவையார் அகவை இருக்கு இல்லைங்கய்யா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஔவையார் அகவல், விநாயகர் அகவல் அப்படிங்கிறது வந்து விநாயகரை பற்றிய முழு ஒரு யோக ரீதியான விளக்கம். இப்போ அதில் நிறைய பேர் படிப்பாங்க, நிறையா அதை வந்து மனப்பாடம் பண்ணுவாங்க, சிடியில் கேட்குறாங்க. அது சீதக்கலப செந்தாமரை பூன்னு தொடங்கக்கூடிய பாட்டு. அந்த விநாயகர் அகவலை நாம் வந்து பொருள்பட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விநாயகரனுடைய அருள் நமக்கு ஞானமும் கொடுக்கும். நம்ம வந்து ஞானியாகவும் நாம் வாழ்வாங்க வாழ்ந்து நமக்கு பழுத்த பக்தியில் வந்து பழுத்த ஒரு ஞானியாக நம்மளை மலரச் செய்யக்கூடிய அமைப்பு தான் அந்த அகவலில் இருக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, முக்கியமாக எல்லா வரிகளையும் சொல்லாமல் நம்ம இடையிலிருந்து முதல்ல வர்ணனை வரும். சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசைப்பாட பொன்னரை ஞானம் பொந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் 4 இரு புயமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும். இது வரைக்கும் வர்ணனை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரேன்னு சொல்லும். இந்த சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞானம்ங்கிறத நம்ம உள்வாங்கிக்கணும். சொல்லுக்கே அடங்காது, அதை சொல்ல முடியாது. எது துரியம் என்கின்ற ஞானம். இந்த துரியம்ங்கிறது தான் நம்ம உடம்பை கடந்து மனசை கடந்து அந்த ஆத்மாவானது ஜோதி ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி தர்றது. அதை சொல்றாங்க, சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் என்ற கற்பகத்தருவே. அப்படி ஒரு வர்ணனை. அப்ப மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. மூலாதாரம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 இதழ் தாமரையில இருக்கிற ஜோதிய, அங்கதான் ஜோதி இருக்கு. 3 கனல் காலால் எழுப்பும்னா காற்றுனால எழுப்புறது. இப்ப நம்ம மூச்சு சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த சுவாசிச்சு அந்த மூலாதாரத்தை நினைச்சு நம்ம தியானம் பண்ண அது எழும்பும். மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. அமுத நிலையும் அப்படின்னா சந்திரனுடைய நிலை, சந்திரனுடைய அமிர்தத்தை பருகிற நிலை. அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும். நவகிரகங்களுக்கு தலைவன் ஆதித்தன் தான். ஆதித்தன் இயக்கமும் குமதசகாயின் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி. உடற்சக்கரத்தில் எந்த உறுப்பில்
நாம் வந்து யோகாவில் குண்டலினி எழுப்பணுங்கிறத காட்டுறார். ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதனக்கரளி. ஷண்முக தூலம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அந்த 6 சக்கரங்கள் 6 முகம்தான். ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்கம். இதை பழக பழக என்ன ஆகும்னா 4 விதமான சப்தம் தோன்றும். அதாவது வைகரி, மத்தியமா, பஷ்யந்தி, பரா அப்படிங்கிறது. இப்போ நம்ம தமிழில் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா செவி ஓசை, அது கேட்குது இல்லையா சத்தம். மிடட்ரோசை அப்படின்னா தொண்டையில் மட்டும் உணரக்கூடிய சத்தம், மிடட்ரோசை. அந்த வார்த்தைகள் வர்ற மாதிரி இருக்கும், அதில் ஒரு சத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் புத்தியில் ஒரு ஓசை கேட்கும், அது வந்து நினைவோசை. அதையும் கடந்து நிற்கிற ஓசை நுண்ணோசை. இதுதான் இந்த 4 பேர். இதைத்தான் ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதனக்கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்திங்கிறார். புரியட்ட காயம்னா என்னன்னா 8 விதமான உடம்பு. அது என்ன 8 விதமான உடம்புனா 5 பஞ்சபூதங்கள். இப்போ நம்ம கண் இருக்கு, அது வந்து ஒளி தத்துவம். மூக்கு அது வந்து வாயு தத்துவம். அதாவது மனம் நுகர்கிறோம் அல்லவா, சுவைக்கிறோம் அல்லவா, இந்த 5 தன்மாத்திரைகள் தான் அது வந்து பஞ்சபூதங்கள். அதுபோக மனம், புத்தி, சித்தம் இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது இந்த ஆக்ஞேய சக்கரத்தில். இந்த 5 சேர்ந்து தான் புரியட்ட காயம். புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியற்று நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதனக் கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து. கர்மா ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆயிடுது. முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கு மனமும் இல்லா மனோலயம். வாக்குன்னா என்ன, பேசுறது. மனம்னா என்ன, நினைக்கிறது. இந்த 2மே இருக்கலாம். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து. இருள் வெளி 2க்கு ஒன்றிடம் அண்ண. அங்கே வந்து இருளும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. இருள் வெளி 2க்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்த அருள் வழிகாட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவங்காட்டி. இந்த சத்துன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தெய்வம் இறையருள் டிவைன் பவர், அதனுடைய உள்ள சத்து அர்த்தத்தின் உள்ளே சதாசிவம் தெரியுதாம். சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவுக்கு அணுவாய். என்ன கேதுவை நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப நுண்ணுயிர்னு சொல்கிறோம். கேது தான் ஜீன். அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய். பிரம்மாண்டத்துக்கும் பிரம்மாண்டம், எல்லையில்லா பெருவெளி. அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டு குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறித்தின்னு சொல்கிறார். இந்த 5 அக்கரம் தான் அஞ்சக்கரம். நமச்சிவாய அப்படின்றது தான் பஞ்சபூத தத்துவம். நாம சிவாய 5 பூதங்கள் இருக்கு. 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்து நிலையறித்து தத்துவ நிலையை தந்து என யாண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணையை முடிக்கிறார் அவையார். அப்போ இதை உள்வாங்கி நம்ம ஞானத்தை தேடணும் அப்படின்னா நம்ம இருந்த இடத்துல இந்த மாதிரி சக்கரங்களில் விநாயகரை தரிசனம் பண்ணி. இப்போ அதர்வ சீர்ஷம் என்ன சொல்லுது, துவம் பிரம்மத்வம் விஷ்ணுஸ்துவம் ருத்ரஸ்துவம் அக்னிஸ்துவம் வாயுஸ்துவம் சூரியஸ்துவம் சந்திரமாஸ்துவம் பிரம்ம பூர்புவ சுவர் ஓம் அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னா விநாயகரே தான் பிரம்மா, விநாயகரே தான் சிவன், விநாயகரே தான் விஷ்ணு, விநாயகரே தான் அக்னி இந்திரன் எல்லாமே சொல்லும். அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம அந்த விநாயகர் தான் அழிக்கிறாரு, படைக்கிறாரு, மறுபடியும் லயம் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. மெயினாக வந்து பாவ விமோச்சனம் தருபவர் விநாயகர். இப்போ பாவம் வந்து இல்லாமல் இந்த பிறவி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நடந்து போனால் ஏதோ ஒரு உயிர் அங்கே அழியும். ஒரு சுவாசத்தில் கூட ஒரு கெட்டது நடக்கும், ஒரு எண்ணத்தில் கூட ஒரு கெட்டது நடக்கும். பாவம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு வேண்டுதல் பண்ணக்கூடிய ஒரே கடவுள் விநாயகர். சாயம், அதாவது வந்து சாயங்கால பிராயிஞ்சானோ அப்பாப்போ பவதி அப்படின்னு வேதம் சொல்லுது. அதாவது வந்து
காலையிலிருந்தும் சாயந்தரம் வரைக்கும் செய்யக்கூடிய பாவங்களையும் நீக்கு, சாயந்தரத்திலையும் பண்ணக்கூடிய பாவங்களை நீக்கு, ராத்திரியிலிருந்து விடிகாலம் வரைக்கும் பண்ணக்கூடிய பாவங்களையும் நீக்கு. அப்போ இந்த ஒரே தெய்வம்தான் பாவத்தை நீக்குவதற்கு முழுமுதற் ஒரு வினை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய முழுமுதற் கடவுள். அப்படிப்பட்ட விநாயகரை நம்ம வணங்கலாம். இப்போ நம்ம ஔவையார் பாடல்கள்லேயே இன்னும் நிறையா இருக்குது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு பாட்டு இருக்கு. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே மண்ணிற்கும் விண்ணிற்கும் நாதனுமான். அதனால் அப்படிப்பட்ட விநாயகரை பணியணும். ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிற மூல மந்திரம் என்ன அப்படின்னா கம் கணபதியே நமக. கம் கணபதி. ஆமாம், கம் கணபதியே நமக. கணம் அப்படின்னா பூத கணங்கள்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து அக்ரிணையாக பார்க்கும்போது, ஜடமாக பார்க்கும்போது இந்த பிரபஞ்ச 5 பூதங்களையும் எடுத்துக்கலாம், அதுவும் பூதம்தான். அதுபோக உயிரினங்களில் வர்ற கணங்களும் பூதம்தான். அப்போ எல்லா கணங்களும் பூத கணங்களுக்கு அதிபதிங்கிறனால தான் கணபதி அப்படிங்கிறோம். அதைத்தான் கம் கணபதியே நமக. இந்த ஜபத்தை வந்து ஜபிச்சுக்கிட்டு இருந்தாலே, 108 தடவை ஜபிச்சுட்டு இருந்தாலே நமக்கு நல்லது நடக்கும். அதே நேரத்தில் இந்த ருண விமோச்சன ஸ்தோத்திரம்னு இருக்கு விநாயகருக்கு, கடன் தீர்க்கக்கூடிய விநாயகர் ஸ்தோத்திரம், ருண விமோச்சன விநாயகர் ஸ்தோத்திரம் இருக்கு. அதில் வந்து என்ன சொல்லுது, சிந்தூர வருணம் திபுஜம் கணேசம் லம்போதரம் பத்மதலே நிவிஷ்டம் பிரம்மாதி தேவை பரிசேவியமானம் சித்தை ருதைதம் பிரணமாமி தேவம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வரிசையாக ஒவ்வொரு தெய்வமும் அவங்களுக்கு பிரியமானவராக விநாயகரை காட்டுது. சிருஷ்டியாதோ பிரம்மனே சம்யக் பூஜிதா பல சித்தையே சதைவ பார்வதி புத்திரக ருணநாசம் கரோதுமி. ருணநாசம்னா கடனை தீர்த்துரு, கடனை அழிச்சிரு அப்படின்னு முதல் வரியில் என்ன சொல்லுது, சிருஷ்டி யாதவ், சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னால் பிரம்மன் பூஜித்த விநாயகனேன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம சிவனை சொல்லுது, அதுக்கப்புறம் பெருமாளை சொல்லுது. ஹிரண்ய கஷ்யபதீனாம் வதார்த்தே விஷ்ணுநார்ச்சிதக சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே. ஹிரண்யகவர்பனை அழித்த, ஹிரண்யகசுபை அழித்த விஷ்ணுவுக்கு பிரியமான விநாயகனே. இப்படி ஒவ்வொரு தெய்வமாக சொல்லிட்டு பாஸ்கரேணய கணேசாகி பூஜித சைவ சித்தையே சதைவ பார்வதி புத்திரக ருணநாசம் கரோதுமே அப்படின்னா சூரியன் வணங்குறது. பாலநாயச தபசாம் விஸ்வாமித்ரேன பிரபூஜிதக சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே அப்படின்னா ஒரு விஸ்வாமித்திரர் வந்து ஒரு பாலனாக வணங்குகிறார் விநாயகரை. இந்த ருணகர ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பண்ணுறோமோ குபேர சம்பத்தே கிடைக்கும்னு சொல்கிறார். லக்ஷ்யாம் ஆவர்தனா ஷண்மக் ஷண்மாதம் பிரீதாம் ரிஜயத்து பிருகஸ்பதி அப்படின்னா யார், குரு தனகாரகர். பிருகஸ்பதி சமாஜ்ஞேன தனே தனபதிர் பவேத் அஸ்யை ஐவ ஐத சங்கியாபி புரச்சரணம் ஏரிதம் லக்ஷ்யாம் ஆவர்தனா ஷண்மாசம் பிரியதாம் ரிஜயத்து. கடைசியாக என்ன சொல்லுது, பூத பிரேத பிசாச்சானாம் நாசனம் ஸ்ருதி மாத்திரதக. ஸ்ருதி சத்தியம்னு சொல்லுது, பூத பிரேத்தம் பிசாச்சம் இதெல்லாம் வந்து நாசமாகும். எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க மக்கள், அந்த துன்பங்களுக்கெல்லாம் விடுதலை இந்த ருண விமோசன ஸ்தோத்திரம். நிறையா வந்து ஆதிசங்கரர் சொல்ல கணேச பஞ்சரத்னம் இருக்குது, முதாகராத்த மோதகம்னு தொடங்குறது. அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ தமிழில் தெரியறதையும் படிக்கலாம், இந்த மாதிரி மந்திரங்களை ஸ்லோக புஸ்தகங்களையும் வாங்கி படிக்கலாம். அதனால் ஜபம் பண்ணணும்னா சுருக்கமாக கணபதியேன்னு பண்ணலாம். எந்த அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கோ அதை பண்ணி நம்ம அர்ப்பணிப்பு தான் முக்கியம். இதில் வந்து பெருசாக உழைப்பு தான் ஆன்மீகத்தில் பலம் தரும். எப்படி ஒரு கலையை தேர்ந்தெடுத்து பயிற்சி பண்ணி அப்புறம் தானே புகழடைகிறாங்க, அது மாதிரி தான் ஆன்மீகம். எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நல்லது நடக்கும். இவர் சொன்னார், நான் போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, இப்படி சொல்கிறதெல்லாம் ஆன்மீகம். நமக்கு உள்ளார்ந்த பக்தி எவ்வளவு இருக்குது, நம்ம எவ்வளவு உழைச்சோம், எதிர்பார்க்காம எவ்வளவு கொடுத்தோம், அது எதிர்பார்க்காம நமக்கு கிடைக்கும். அதுதான் ஆன்மீகம். அந்த உள்ளபடியான ஆன்மீகத்தை அறிந்து இந்த விநாயகர் சதுர்த்தியில் மக்கள்
எல்லா வளமும் பெறணும்னு நான் கண்டிப்பாக வாழ்த்துறேன். சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. முக்கியமான பதிவுங்கய்யா. அற்புதமான பதிவு வந்து உங்க திருவாயில சொன்ன ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நானும் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா.